நல்ல தகப்பனே, மகிமையின் ஆண்டவரே, இந்த மூன்றாவது நாளின் அதிகாலை நேர ஜெப நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ரீத்தபன சக்தி பிரபத்தா கிரபதனலதி அந்தனே அந்தலவதனி மதவதனலரோஷிபினி மீ கபரபனமனபலரதி அந்தனா எங்களோடு பேசி எங்களை ஆளுகை செய்து எங்களை பலப்படுத்தும். இதுவரைக்கும் ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனியும் ஆண்டவரே வரதடைபட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து அவர்கள் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நடத்திப்பு, கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். எல்லா தடைகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காத்து கொண்டு நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாய் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை பிரவாகத்தை எங்கள் மேல் வைத்து எங்களை அரவணைத்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உள்ளாவி எங்கள் தேவனாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லா தடைகளுக்கும் விக்கினங்களுக்கும் சத்துருவின் அதிகாரங்களுக்கும் விலக்கி மீட்டுக் கொள்ளும்படி சகல நன்மைகளினால் எங்களை நிரப்பும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பூரண கிருபை, பூரண வழிநடத்துதல், பூரண அரவணைப்பு எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளின் முதல் ஜெப நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி உம் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையில நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஷலரதியாந்தரகதன மதுரிபி கமனதனலரதியாந்தனா. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன். எஸ் ஷபரப நம நம நமரிபா கபரப நமரபா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, சதனதனலரதி ஆந்தர ஷனதன வதனலரது உருவி கபனமனமரபனா. இயேசுவே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை
அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. தூதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். தூதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஆக மகிழ்வார்கள் துன்பப்படுவோர், ஆக மகிழ்வார்கள் துன்பப்படுவோர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. தேடினேன் கூப்பிட்டேன் வாதல் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன் கூப்பிட்டேன் வாதல் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர். யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா ஆண்டவரே, நான் ஒரு நாளும் அவமானம் அடையாதபடி என்னை காக்கிற உம்முடைய மகத்துவமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள சித்தத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை அரவணைக்கிற உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம்பா. இம்மட்டும் கைவிடாத நாயகரே, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதிருக்கிறவரே,
உமக்கே துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை ஆளுகை செய்கிற உம்முடைய தயவுள்ள சித்தம், உம்முடைய அன்பின் கிருபை, ரக்னதனந்தே தீத்ரி பிளத்லாந்த்ரா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. உங்க வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே, இந்த 3வது நாளின் அதிகாலை நேர ஜெபத்தில் ஆண்டவரே கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு, உம்முடைய வல்லமைக்கு, உம்முடைய பரிசுத்தத்துக்கு, உம்முடைய மகத்துவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மட்டும் கைவிடாதவர், இனிய நீர் கைவிட மாட்டீர். எங்களை ஆளுகை செய்வீர், எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தருவீர். உம்மாலன்றி எங்களுக்கு ரட்சிப்பு இல்லப்பா, உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லப்பா, உம்மாலன்றி எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை. எங்களை நேசித்து காக்கிற உம்மை போல் ஒருவரும் இல்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உலாவி லீத நதாரா கந்தரே மரபனதனா ஓ ரிபினிமி சமனதனலிருதி அங்கந்தரபனனலிரா. ஆண்டவரையே நோக்கி பார்க்கலாம், கத்தரையே நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஆமென். தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஆமென். ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவமல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே, பாவமெல்லாம் தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. ஆமென். பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரை பார்த்து, எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. அப்பா,
எங்களை நடத்துகிற நீர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவீரே. உமக்கே மகிமையை, உமக்கே ஸ்தோத்திரத்தை, உமக்கே துதியை, கனத்தை, மாட்சிமையை செலுத்துகிறோம். நீர் இம்மட்டும் கைவிடாமல் உம்முடைய இரட்சண்ய கரத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பரிசுத்தத்தினால், உம்முடைய மகத்துவத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளின் பரிபூரணம் எங்களுக்குள் பெருகட்டும். உம்முடைய ஆளுகை பெருகட்டும். உம்முடைய அபிஷேகம் பெருகட்டும். சித்தினி ரகதன மது நமதனலிரதி அந்தரா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பா. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு உம்மோடு நாங்கள் இணையத்தக்கதாய், உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாய் எங்களுக்கு உங்க கிருபையை தந்து, ஆண்டவரே, உம்முடைய நேசக்கரம் எங்கள் மேல் இருக்கும்படி அதிகாலை நேரம், ஆண்டவரே, வசனம் சொல்லுது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். நாங்களும் சமூகத்தில் இருக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு இடத்திலிருந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உம்முடைய திட்டமிடுதலினால், உம்முடைய ஆளுகையினால், உம்முடைய பரிசுத்தத்தினால், உம்முடைய மகத்துவத்தினால் நிலைநிறுத்தும், கிருபையில் நிலைநிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 5வது அதிகாரம், 5வது அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 9வது வசனம். அல்லேலூயா. 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கோபாக்கினை என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவர் இந்த நாளின் காலை நேரத்தில் என் இருதயத்தில், நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது என் இருதயத்தில் தேவன் தந்த இந்த வார்த்தை, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு மிகுந்த அவசியம். ரட்சிப்பு என்பது எது என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்புதல், தேவனுடைய கோபாக்கையிலிருந்து விடுதலையாக்கப்படுதல். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்துல திட்டம் தெளிவா அந்த வார்த்தையை பேசுது. நாம் அவருடைய இரத்தத்தினால், இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. நல்லா கவனிங்க, இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமானாக்குகிறது என்பதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறேன். அந்த நீதி என்ன செய்கிறது? கோபாக்கினை நீங்களாக. சரி, இந்த கோபாக்கினையை குறித்து வேதம் என்ன பேசுகிறது? கோபாக்கினைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனை நாளில் உனக்காக கோபாக்கனையை குவித்துக் கொள்ளுகிறாயே. அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறது, தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனையின் நாள். ஆமென்.
இந்த கோபாக்கினையிலிருந்து நம்மை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இதுல இன்னும் பல வார்த்தைகள் இந்த தேவ கோபாக்கினையை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21:23 சொல்லும்போது 21:23 லூக்காவில் 21:23 அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். அல்லேலூயா. கோபாக்கினையில் தப்புதல், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்பதை நாம முதல்ல வாசித்த வசனம் தெளிவா பேசுது. 5:9 கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். சரி, ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டிய ரட்சிப்பு 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 ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுதல். சிலர் கேட்பாங்க, பிரதர் சிஸ்டர், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியும் என்றால் இல்லை, இல்லை. ஆனால் என்னை இயேசு சந்தித்து அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படுதல், கோபாக்கினைக்கு நீங்களாக்குகிறது அவருடைய இரத்தமே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குன்னா ஸ்தோத்திரம், அல்லது இல்லை, நான் என்ன திரும்ப ஒரு விஷயம் கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க. இந்த அதிகாலை நேரத்துல ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்துல நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு காரியம், உங்க ரத்தத்தினால நான் கழுவப்பட்ட அந்த அனுபவம் எனக்கு வேணும். எனக்கு திரும்ப ஒரு விஷயம் என்னை உடைய ரத்தத்தினால் கழுவி. நான் கடந்த சில பிரசங்கங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு மனிதன் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவன் ஏபிளா, அதாவது தகுதியான பாத்திரமாய் கிருபாசன தண்டையில் சேரும்படி, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சேரும்படி அவன் தகுதியுள்ளவனாய் மாறுகிறான் என்று சொன்னேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த தயவு, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னே நிற்கிறது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற தயவு. ஆமென், அல்லேலூயா. அதனால கவனிச்சிங்கன்னா, ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பு எதற்கு? தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது. இந்த தேவ கோபாக்கினை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது, அநேக வார்த்தைகள். புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஏறக்குறைய 23 வார்த்தைகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் தேவ கோபாக்கினை, கோபாக்கினை என்கிற வார்த்தை 23 இடத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த கோபாக்கினையில் தப்புகிறதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் விடுதலை பெறுகிறதற்கு. எபேசியர் 5:6 சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். அல்லேலூயா. எபேசியர் 5:6 அதுல ரொம்ப தெளிவா சொல்லுது, யாருக்கு இந்த கோபாக்கினை வருது? கீழ்ப்படியாத பிள்ளைகள். இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுல ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி இருக்கு. என்ன லிஸ்ட்? 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க.
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பரிசுத்தவான்னா யாரு? இயேசுவின் ரத்தத்துல கழுவப்படுறவன். அப்ப இயேசுவின் ரத்தத்துல கழுவப்படுற எனக்குள்ள என்ன இருக்கணும்? வேசித்தனம் இருக்கக்கூடாது, மற்ற எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட பாவம். பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. 4வது வார்த்தை, அப்படியே வம்பு. வம்புனா என்னது? தேவையில்லாம ஒருத்தர்கிட்ட சில காரியங்களை பேசி பேசி சண்டை போடுறது, வம்பு இழுக்கிறது. சும்மா பேய்கிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி வம்பு இழுக்கிறது. நம்ம கிராமங்கள்ல அது நடக்கும். பட்டணங்கள்லயும் ஒருத்தனை கிண்டல் பண்றேங்கிற பேர்ல வம்பா இழுத்து செயல்படுறது. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சில டெலிவிஷன் டிவியை பார்த்து அல்லது செல்போனை பார்த்து இப்படிப்பட்ட வம்பு காரியங்கள்ல அது சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது தான், நானும் அதை செய்வேங்கிற காரியத்துல போறாங்க. ஆனா வசனம் சொல்லுது வம்பு கூடாது, புத்தீனமான பேச்சு கூடாது. அதோடு பாருங்க, பரியாசமும் தகாதவைகள். 3 என்ன செய்யும்? ஒரே இடத்துல இருக்கும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்க வாய் தேவையில்லாததை பேசாது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. தேவையில்லாத காரியங்கள் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த சிந்தனை வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 5வது வசனம் சொல்லுகிறது, விபச்சாரக்காரனையாவது அசுத்தனையாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களுக்கு பங்காளி ஆகாத. அப்படின்னா என்னங்க? அதெல்லாம் செய்யறவங்களுக்கு நம்ம பங்காளியா மாறக்கூடாதான். இப்போ இத ரொம்ப அழகா சங்கீதம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், சங்கீதம் 1 ரொம்ப அழகா தாவீது சொல்றதை பார்க்கிறோம். சங்கீதம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. எவ்வளவு தெளிவான வார்த்தை. The same command, Old Testament, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே கட்டளையை கூர்மையாக்கப்பட்டதாக புதிய ஏற்பாட்டில் வருது. அப்போ இதெல்லாம் செய்தா கோபாக்கின வரும். நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டேன் அது சொன்னேன். அவருடைய ரத்தத்தினால் நம்ம வாசித்தோம் இல்லையே, ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அது நிச்சயமா நடக்கும். ஆனா இந்த கோபாக்கினை யார் மேல வருது? அதைத்தான் இப்ப பார்த்தோம் எபேசியர்ல. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பேசுது. எனக்கு அன்பானவர்களே, நாம நம்முடைய சுபாவத்தை மாத்தலைன்னா, நாம தேவனுடைய வசனத்தின்படி கீழ்ப்படியலைன்னா கோபாக்கினையில விழுந்துருவோம். வசனம் சொல்லுது, தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதா? ஆமென். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த கோபாக்கினையிலிருந்து நான் விடுவிக்கப்பட எனக்கு உதவி செய்யும். நான் வம்பு பேசக்கூடாது, புத்தீனமா பேசக்கூடாது. எனக்கு ஞானத்தை கொடுங்க. நம்ம வாசித்த வசனம், வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென். இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை பேசுறாரு, அவர் பேசுற காரியம் மனுஷீகத்துல இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டால் உங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. பிளாபரிங் டங்ஸ் மட்டும் இல்லை. நம்ம அந்த
அந்நிய பாஷையை பேசுறோம்ல, அது மட்டும் இல்லை நோக்கம். அந்நிய பாஷை மட்டும் இல்லை, பரிசுத்தாவியானவர் வந்து நம்மளோட இருக்கிறதுக்கு டிசர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங். இது என்ன, இது சரிதானா, இதுல நான் இவங்களோட சேர்ந்து பேசலாமா பேசக்கூடாதா, ஐடென்டிஃபைங், கண்டுபிடித்தல். கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? we need to stop, அதை நிறுத்தணும். அதை நிறுத்துறது தான். நிறுத்தலைன்னா அதுக்கு பேரு கீழ்ப்படியாமை. நான் சொல்லலை, நம்ம வாசித்த அந்த வேத பகுதி தெளிவா பேசுது. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அல்லேலூயா. எபேசியர் 5:6 வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமை. எது கீழ்ப்படியாமை? அதைத்தான் அந்த 3வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தோம். அல்லேலூயா. 1லிருந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. 1வது வசனத்துல, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஓஹோ, ஐ நீட் டு ஃபாலோ கிரைஸ்ட். கிறிஸ்துவை பின்பற்றணுமா? அதுக்கு 2வது வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய், காணிக்கையாய், பலியாய் ஒப்பு கொடுத்தார். நம்மில் அன்பு கூர்ந்தார். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப என்னை நான் தேவனுக்கு காணிக்கையாக்கணும். அல்லேலூயா. கையில வர்றத காணிக்கை கொடுத்துருவேன் பிரதர், அது ரொம்ப ஈஸி, சுலபம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாய் பலியாக தம்மைத்தாம் ஒப்பு கொடுத்தார். நம்மளை ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒரு அழகான பாட்டு, பழைய பாட்டு, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு வரும். பாட முடியல. கர்த்தர் பலப்படுத்துவாராக, தேவன் கிருபை தருவாராக. இன்னும் 5 நாள் பேசணும். கர்த்தர் பலன் தருவாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொண்டை டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் விடுவிப்பார் என்று நம்புகிறேன். சரி, எனக்கு அன்பானவர்களே, நாம் இதில் பார்க்கிற காரியம், தேவனுக்கு சுகந்த வாசனையாய் இயேசு தம்மையே அர்ப்பணித்தார் என்று சொல்லுகிறார். அதே போல நாம் நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தோமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தோமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். வாஞ்சையோடு, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. ஒப்பு கொடுக்கிறீங்களா? சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையாய் அப்பா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள்
ஆண்டவா முன் வைக்கின்றேன் வேண்டாத பலவீனங்கள். ஆண்டவா முன் வைக்கின்றேன் மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சொல்லலாம் ஆண்டுட்ட, மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் அர்ப்பணத்தோட பாடுவோம். ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வாஞ்சியோடு சொல்லலாமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. கண்களை ஒப்பு கொடுக்கலாமா? கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும். சொல்லுங்க. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். வாஞ்சியோடு கேட்கலாமா? காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. வாஞ்சையோடு உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேன் ஐயா. அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேன் ஐயா. தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும். அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்கலாம் அவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு. தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. உகந்த காணிக்கையாய் தேவ சமூகத்துல ரபனம சபரம நலரது யாந்தரா மரகத நிமதி நியாந்தனே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னே நின்று இந்த காரியத்தை சொல்றோம். திரும்ப சொல்லலாமா? உகந்த காணிக்கையா எஸ் ஃபாதர் ஒப்பு கொடுத்தேன் ஐயா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. ஆண்டவரே, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. ஆண்டவரே, எத்தனை பேர் இது சொல்லுவீங்க? நான் முழுமையா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரிடத்துல நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பா, நான் என்னை முழுமையுமா அர்ப்பணிக்கிறேன்பா, நான் என்னை முழுமையுமா அர்ப்பணிக்கிறேன் ராஜா. உம்மிடத்தில் என்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தேவனே, உம்முடைய பரிசுத்தம் ஆண்டவரே, நான் தேவ கோபாக்கினைக்கு சிக்கிடாதபடி
கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்குள்ளவளாய் நான் மாற எனக்கு உதவி செய்யும். கேட்கலாமா ஆண்டவரே? ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தின் 3ஆம் நாள் அதிகாலை நேர ஜெபத்தில் நான் உம்மை நோக்கி பார்த்து கேட்கிற ஒரு காரியம், என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. உங்களை விட்டு நான் விலகி போகிற சூழ்நிலை இருந்தா நான் அவமாய் போகாதபடிக்கு மட்டாய் தண்டித்து உம்மிடத்தில் என்னை திருப்பும். சொல்லுங்க ஆண்டவரே, நான் அவமாய் போகாதபடிக்கு, வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் அவமாய் போகாதபடிக்கு மட்டாய் தண்டியும். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது தேவனுடைய சிக்ஷை, வசனம் சொல்லுது, அவர் நம்மை புத்திரராக எண்ணுகிறதுனால் சிக்ஷிக்கிறார். ஐ நீட் தட். எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த சிக்ஷை என்னை உமக்கு நேரே திருப்புகிறதாய் எனக்குள் அது இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த தயவை தாங்க, எனக்கு அந்த நடத்திப்பை தாங்க. உம்மோடு உறவாட தேவனே, உம்முடைய சமூகத்தின் அப்பத்தினால் நான் திருப்தியாக்கப்பட எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கேளுங்களேன். ஆண்டவரை பார்த்து ஜஸ்ட் ஆஸ்க். நீங்க வாயை திறந்து கேட்க அதை பெற்றுக்கொள்வீங்க. இந்த 7 நாள் முடியும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச். when you obey, நீங்க கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் இருக்கும். கர்த்தர் அதை கொடுப்பார். இந்த தேவ கோபாக்கணைக்கு நீங்களாகும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இந்த கோபாக்கணையிலிருந்து நான் ஜெயம் பெற எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த கோபாக்கணையிலிருந்து நம்மை நீக்குகிறது. எஸ், ட்ரூ, உண்மை. அந்த ரத்தத்தினால கழுவப்படுற அனுபவத்துல எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாத சுபாவம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் வரும் தேவ கோபாக்கணை எனக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்த்து சொல்லலாம். என் தெய்வமே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. சதனதனதனலதனலதனலனா மரதனதனலர தின்னதின்ன வெதனல துனிமி மரபன மதுரிபி கமனமனமன மரபனனா. என்னை முழுமையுமா அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆட்கொண்டு நடத்தும். கேளுங்க, ஆண்டவர் வசனம் சொல்லுதுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானவர் இயேசு. அவர் நமக்குள்ள வந்தார்னா, அவர் நம்மை ஆட்கொள்ளுவாரானால், வார்த்தை எப்படி எழுதுது ரொம்ப அழகா, என்னை ஆட்கொள்ளுகிற தெய்வம் என்னை ஆட்கொள்ள வேண்டுமே. ஆட்கொண்ட தெய்வம். அப்போஸ்தலர் 27:23 சொல்லுது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன். ஆமென், அல்லேலூயா. நம்மை ஆட்கொண்டவர் என்று அதில் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஷபரபனமரபனமா ஆட்கொள்ளுகிறவர் அவர்தான்.
நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன், நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவனுமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று ஆட்கொண்டவர். ஆட்கொண்டவர் ஆட்கொண்டிருந்தா என்னது? என்னை முழுமையாய் ஆளுகை செய்தல் என்று அர்த்தம். வசனம் சொல்லுது, பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? பாவம் நம்மளை ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. ரோமர் 6:12 இப்படியாய் சொல்லுகிறது. ரோமர் 6:12 வாசிக்கலாம். ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப வேற என்ன ஆளுகை வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை. இந்த நேரத்தில் இந்த ஒப்பு கொடுத்தலோடு அந்த ஜெபத்தை முடிக்கலாமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என் சரீரம் பாவத்தினால் ஆளப்படக்கூடாது. சொல்லலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என் சரீரத்தை, என் ஆவிய, என் ஆத்மாவை இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் சரீரத்தை இந்த பாவ ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. என் மேல், என் இருதயத்தில், என் ஆவியில், என் ஆத்மாவில் நீர் ஆளுகை செய்யும். Can you ask? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் சரீரம் உமக்காய் பரிசுத்தமானதாய், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமானதாய் நாம் ஒப்பு கொடுக்கிறது. நம்மளை ஒப்பு கொடுக்கணும் பரிசுத்தமா. அல்லேலூயா. ரோமர் 12:1 இப்படி சொல்லுது. அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடுறது மட்டும்தானே ஆராதனைன்னு நம்ம நிறைய நேரம் கற்றுக் கொடுக்கப்பட்டு நடக்குது. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக, உயிரோடு இருக்கிற பலியாக அவருக்கு கொடுக்கிறதுங்க. அது ஒரு புத்தியுள்ள ஆராதனையா? பாவம் ஆட்கொள்ளாதபடிக்கு நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என் கரத்தை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறேன். 2 கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க. ஷபரப நமரப நமரபா. 2 கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் சரீரம் பரிசுத்தமான பாண்டமாய் உமக்காய் வேறு பிரிக்கப்பட்டதாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். என்னை முழுமையாய் தாழ்த்துகிறேன். உம்முடைய சித்தப்படி என்னை நடத்தும். உம்முடைய திட்டப்படி என்னை வழி நடத்தி செல்லும். தெய்வமே, ஒப்பு கொடுக்கிறேன்பா, அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன்.
எல்லா துயரம் மறந்திருப்பேன். இதுதான் அவர் சமூகத்தில், அவர் மாளிகையில் அமர்ந்திருக்கிறது. துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை நம்மளை ஒப்பு கொடுக்கும் விதமா, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஷ், உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஷ், உமக்கே ஆராதனை. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே. நம்மளை அர்ப்பணிக்கலாம். ஆராதனை, எஸ், ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமான ஜீவ பலியா ரோமர் 12:1 சொல்லி இருந்தபடியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குறது நீங்க தான். யெகோவா மெகாதீஸ், என்னை பரிசுத்தமாக்கி என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். ஆண்டவரே, கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். ஆண்டவர்கிட்ட வாஞ்சையா கேட்கலாம். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய். தேவனே, உம்முடைய கரத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவனாய் நான் மாற விரும்புகிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்க கரத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை முழுமையுமா தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.